ஏன்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்க அப்பா சொன்னதுமே ஆஸ்பத்திரி வந்து பாக்க வந்துட்ட? ஏண்டா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது என் மாமனாரு, நான் பார்க்காம வேற யாரு பாப்பா? வேற யாரு பாப்பாவா? அதான் உன் பொண்டாட்டி இருக்காளே, அவ பாத்துக்க மாட்டாளா? ஏண்டா பதறி அடிச்சு ஓடி வர? அத்தை என்ன பேசுறீங்க? பெரியவங்க நீங்களே இப்படி பேசலாமா? சம்பந்தியம்மா யாரு சம்பந்தியமா கிம்மந்தியமா பேசிட்டு இருக்காத என்கிட்ட. அத்தைய கொஞ்சம் பாத்து பேசுங்க. பாத்தியாடா பாத்தியா? அவளுக்காக தான் நீ ஹாஸ்பிட்டல்ல பாக்க வந்திருக்க. யாரு உன் பொண்டாட்டி எப்படி பேசுறான்ட்டு? அம்மா நீ பேசுறதுனால அவளும் கூட பேசுறா, மத்தபடி வேற எதுவும் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. ஆஸ்பத்திரிக்கு வந்தது உன் மாமியாரும் உன் பொண்டாட்டியும் ஏதோ மாயதந்திர போட்டாங்க உங்களுக்கு. நான் சொல்றதை கேட்காம உன் பொண்டாட்டி சொல்றதை கேக்குற பாத்தியா? இங்க பாருங்க, ஆஸ்பத்திரின்னு பாக்குறேன் இல்லன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதெல்லாம் பேச்சு உங்களுக்கு? ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்களா? அப்பா எப்படி இருக்காரு ஏது இருக்கான்னு விசாரிச்சீங்களா? போனீங்களான்னு இருங்க. வீட்டுக்காரே வரக்கூடாது. எதுக்கு பாக்க வந்தா எதுக்கு பேச வந்தேன்னு கேக்குறீங்க? அப்படிதாண்டி பேசுவேன். அம்மா தங்கச்சி மாப்பிளையும் வேணும்னே அவர் மேல வண்டியை விட்டு. என்னடா வேணும்னே? நிறுத்துடா. யாராவது வேணும்னே போய் வண்டி விடுவாங்களாக்கும்? அவங்க மேலதான் தப்பு இருக்கு. வேணும்னே நம்ம வண்டி மேல விழுந்துட்டு நம்மள செலவு பண்ண சொல்லிட்டு எங்க அம்மா பேசுறதெல்லாம் சாம இங்க இருந்து போக சொல்லிருங்க. அம்மா நான் பேசுறேன். என்ன மாப்பிள்ளை இப்பெல்லாம் பேசுறாங்க? அவங்க இருந்து கிடக்குறது யாரு? ஏன் புருஷன் தானே? சொல்லுங்க. இது கவலைப்படாதீங்க. அம்மா எப்படிலாம் பேசி மனசு சங்கடப்படுத்துறாங்கன்ட்டு. அம்மா என்னடா அம்மா நோமான்ட்டு? நம்ம வீட்டுக்கு போலாம். நீ முத கிளம்புமா. என்னது நான் கிளம்புறதா? உன்னை கையோட கூட்டிட்டு போக வந்திருக்கேன்டா. நானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். மாமனாருக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்கான்னு நானும் பார்க்க வேண்டாமா? ஏய் அதோ பொண்டாட்டி இருக்கலடா, அவ பாத்துக்குவாடா. கிளம்பி வீட்டுக்கு போலாம். இங்க வந்துட்டீங்கன்னா உங்க அப்பா அங்க தனியா கடையில இருப்பாரு. படுக்க மாத்திடுறதுக்கு ஆள் இல்ல. இந்த தானே சரி வரும். வா கிளம்பலாம். வந்துட்ட விசாரிச்சுட்ட அது பத்தாதாக்கும். சரி அது இருக்கட்டும். நீ எதுக்கு வந்தியா? என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சியா? நீ எதுக்கு வந்த சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல பார்க்க தானே வந்த. யார் இங்க வர சொன்னது? நல்லா கேளுங்க உங்க அம்மா கிட்ட. ஏடா உன் பொண்டாட்டி பேசிட்டு நீ வேடிக்கை பாக்குறியா? கிட்ட யார் சொன்னது நீ ஆஸ்பத்திரிக்கு வந்த? உங்க அப்பா தான் ஆஸ்பத்திரி போய் பாருங்கறாரு. அப்புறம் என்ன பண்றது? நான் போலனா கூட எனக்கு என்ன திட்டுறாரு. இந்த கிடக்குறது சம்பந்தியா. பாச சம்பந்தி. பாருனா வரமாட்டாரு. என்னைய மட்டும் போங்கறாரு. போயிருக்கா நீயும் போய் பாத்துட்டு வாங்கறாரு. சரி அப்ப நீங்க எப்ப போவீங்கன்னா இவர் பாத்துட்டு வாங்க, நான் அப்புறம் போய்க்கிறேங்கறாரு. எனக்கு இங்க வரது பிடிக்கவே இல்ல. என்ன பண்றது? தலையெழுத்துன்னு சொல்லி வந்தாச்சு. அம்மா நீ பேசுறதுலாம் சரியே இல்லம்மா. பார்த்து எது வந்தாலும் பார்த்து பேசணும். என்ன பேசிட்டா அல்ல முடியாதுமா. இதுல இருக்கிறது என் மாமியாரு. என் பொண்டாட்டியோட அப்பா தான் முடியாம கிடக்குறாரு. உனக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு. முடியாம ஹாஸ்பிட்டல் கடந்தப்பெல்லாம் வந்து மாமனாரும் மாமியார் வந்து பாத்துருக்காங்கல்ல. இந்த நிலப்பிலையாவது நல்லது பேசுமா. நீயே திருட்டி இப்பெல்லாம் பேசிட்டு இருந்த மேட்டி பாக்குறீங்க. நீ போன ஹாஸ்பிட்டல் முடியாம இருந்தது உங்க மாமனார் வந்து பாக்க வந்துட்டாராம். அதனால நானும் அவங்கள பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போடுங்கிற. அப்படிதானே? போடா மட்டும் போதும். மத்தபடி கோபமான வார்த்தையெல்லாம் பேசுறதெல்லாம் வேண்டவே வேண்டாமா. நல்லா புரிஞ்சு போச்சுடா. நான் சொல்றேன்ல நீ பொண்டாடி தாசனாவே மாறிட்ட. ஆஸ்பத்திரி ஏமா இப்படி பேசுறீங்க? அப்படிதான்டா பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். கூட வர வரைக்கும் நான் அப்படிதான் பேசுவேன். ஏமா இப்படி பண்றீங்க? என்ன தப்பெல்லாம் நம்ம தங்கச்சி மாப்பிள்ளைன்னா? ஆமா என்ன தப்பெல்லாம் வச்சுட்டா? காசு எங்க இருந்து வந்துச்சு? மரத்துல காய்க்கிற காசு. அம்மா ஆபரேஷன் பண்றதுக்கு 1.5 லட்சமாக்கும். உன் பொண்டாட்டி இருக்காளே எப்பா. இங்க பாருங்க, ஆஸ்பத்திரி பில்ல காமிக்கிட்டுமா நானே? சொல்லுங்க காமெடி. அதெல்லாம் வேண்டாம் இரு. ஆபரேஷன் முடிஞ்சும் என் வீட்டுக்காரன பாக்காமயே இருக்கேன். அம்மா பொழுதுனைக்கும் அம்மா இருந்து கிளம்பி போயிருமா. அவரை பாக்காட்டியும் பரவாயில்ல. பார்த்துட்டு ஏதாவது பேசிட்டு ஒரு நோகடிக்கிற மாதிரி வார்த்தையை விட்டுன்னு வச்சுக்கோமே. அதை விட போறதாதான் இருக்கேன். நீ கூட வந்தீங்கன்னா நானும் போயிருவேன். நான் வராப்புல இல்லம்மா. நான் இதுன்னு பாத்துட்டு தான் வருவேன். ஏய் காசு செலவு பண்ணிக்கிறது நம்ம. ஏன்னா வெட்டி என்ன 1.5 லட்சம் சும்மா கிடைக்குமா? கொண்டு இங்கே இருந்தீனா கொண்டு உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் ஓ மேலே பில்ல கட்டிடுவா. நீ தான் எல்லாம் கட்டுற மாதிரி ஆயிரும். பாருங்க நானும் பொறுமையா பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு இல்ல நினைக்கிறீங்களா? உங்ககிட்ட காசு வாங்குறதுக்கு ஒண்ணு இல்லாம தானே எங்க கிட்ட காசு பிச்சு எடுத்திருக்கீங்க. இங்க பாருங்க என்ன மரியாதை கொடுத்து பேசுறேன். இதுக்கு மேல ஏதாவது வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. எங்க உங்க அம்மா இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே டென்ஷன் பண்ணிக்கிட்டே மாட்டி அப்பதான் நடந்துக்குவேன் நானு. டென்ஷன் படுத்துவேன். பாப்பா என்ன பண்ணுவீங்கன்ட்டு விடுத்தா. ஏன் தாய் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க? நீ அதான் தேவையில்லாம நம்ம கிட்ட முரடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நீ இப்படி பேசிட்டு இருக்க. ஏமா நம்மளை பத்தி இலக்காரமா பேசுவாங்க. வாயை முடிட்டு சும்மா இருக்குன்னு நினைக்கிறியா? அப்பெல்லாம் இருக்க முடியாதுமா. பத்தி இலக்காரமா பேசினா நம்மளும் வாயை திறந்து பேசணும். அதுக்கு பதில் பேசணும். அப்பதான் சரி வரும். மாமியாரடி மாமியாராவது எவராவது யாரெல்லாம் பார்க்க மாட்டேன் நானு. புஷ்பா அம்மா புஷ்பான்னு என்ன சொல்ல வந்துட்டீங்க? அம்மா வாயை முடிட்டு இருக்க சொல்லுங்க. அம்மா கிட்ட பேச வந்துட்டாரு. சரி நான் பேசிக்கிறேன். அவங்க கிட்டதான் காசு பணம் எல்லாம் கொட்டி கிடக்குற மாதிரி பேசுவாங்க. என்ன தப்புக்கு காசு கொடுங்கன்னு கேட்டேன். காசு கொடுத்துட்டாரு. ஒன்னும் சொல்லல. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்படியே வேத்துருச்சோ கொடுத்த காசு அப்படியே ஓடா தேஞ்சு உழைக்கிறீங்க பாருங்க. உங்க காசு சொல்லிட்டு புருஷன் தானே உழைக்கிறாரு. என் புருஷன் அப்பா பார்க்க கூடாதா? 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க தானே. புருஷன் பார்க்கல என்ன தப்பு இருக்கு? நீங்க எங்கேயே இருங்க. அடுத்த நீங்களும் போக கூடாது. மாமனாரே போடா போய் ஆஸ்பத்திரி போய் பாருன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டாரு. உங்க அம்மா நொடிச்சு வச்சுட்டு வா வீட்டுக்கு போலாம் வா வீட்டுக்கு போலாம் உங்களை கத்திட்டு இருக்காங்க. அவங்கள போக சொல்லுங்க. ஆமா அதுமா பேசிட்டியா? அது வாய் அடங்கு. எல்லாம் நடிப்பு. நான் இல்லாதப்ப எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு வாயை மூடு அடங்குன்னு சொல்லி கொடுக்கறது. பாத்தீங்களா உங்க அம்மா இப்படி பேசுறாங்கன்ட்டு வாயை மூடுங்கிறீங்களா? அம்மா இவ்வளவு தூரம் பேசுறாங்களே உன் கண்ணு படவே பேசுறாங்க. சொல்லுமா வாய் மூடிட்டு இருக்கட்டுமா இல்ல பேசட்டுமா? ஏங்க ஒண்ணு உங்க அம்மா இங்க இருக்கணும் இல்ல நான் இங்க இருக்கணும். முடிவு பண்ணிக்கோங்க.
அப்பாக்கு கால் ஆபரேஷன் பண்ணி கட்டு போட்டு படுத்திருக்காரு. அம்மா நீ தயவு செஞ்சு கிளம்புமா இங்கிருந்து. ஏய் என்னடா அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு என்ன கிளம்புறியா? நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்புவேன்னு தெரியல. சம்மந்தியம்மா தெரியாம என் வீட்டுக்காரு உங்க மாப்பிள்ளை வண்டியில விழுந்துட்டாரு. தப்புதான் இல்லன்னு சொல்லல, என்ன மன்னிச்சிடுங்க. வேணா உங்க கால வேணா. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? யாருக்கெல்லாம் நீ விழுனா வேணாமா தப்பு பண்ணா? அதுக்கு இல்லத்தா, ஒருத்தர் எவ்வளவு கத்தி பேசினாலும் ஒருத்தர் கீழே இறங்கிதான் பேசணும். சரிசமமா பேசினா சண்டை தான் வளரும். நம்ம வீடு கிடையாதுல, ஆஸ்பத்திரி தெரியாதவங்க எல்லாம் இருக்காங்க. அது உனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? அம்மா அவங்க பொண்ணு சேர்ந்து வந்துருச்சு சண்டை போறதுக்கு. நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வரதுக்கு உனக்கு என்ன அவசியம் இருக்கு? ஒன்னாலே மாப்பிள்ளை தான் எல்லா ஆட்சியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லம்மா, வா வீட்டுக்கு போலாம். என்னது வீட்டுக்கு போலாமா? இடத்துல உன் அண்ணன் இருக்கான் தெரியுதுல, சேர்த்து தான் கூட்டிட்டு போனோம். அப்புறம் உன் அண்ணியே கூட்டிட்டு போனோம். என்னால வர முடியாது, நீங்க வேணா கிளம்புங்க. வேண்டாமா வாமா நம்ம போலாம். என்னடி சொல்ற? நம்ம மட்டும் போறதா? அண்ணன் இங்க இருக்கிறேன்னு சொன்னா அதான் அவன் தலையில எல்லா பில்லையும் சேர்த்து கட்டிடுவாளுங்க. அவன் தான் எல்லாத்தையும் கட்டுற மாதிரி ஆயிடும். அதான் விடுமா, வாமா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். என்னடி பேசுற நீ? வீட்டு காசு தண்ணியா அப்படி அழியுதே, அதான் தெரியலையா உனக்கு? விடுமா பாத்துக்கலாமா. நான் வீடு பாத்துக்கலாம். 1.5 லட்சம் பணம் சொலையா கொடுத்துருக்க அவகிட்ட. இதுல எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு ஆட்டைய போட்டா கூட தெரியல. இல்ல காமிக்கிறேன்னு சொன்னேன். இப்படிலாம் பேசுனீங்க. நான் அப்படிதாண்டி பேசுவேன். அம்மா என்னம்மா இப்படி பண்ற? சும்மா வாய் அடங்குறியா நீ? உன்னையெல்லாம் அப்பா எப்படிலாம் வச்சு மேய்க்கிறாரோ தெரியல. சிரிப்ப பாரு அவளுக்கு. இந்தா பொண்டாட்டி முன்னாடி இலக்காரமா பேசுறீல, இருக்கட்டும். இங்கே இருந்து நினைச்சுக்கோ, அதான் உன் தலையில மிளகா அரைச்சிருவாங்க இவளுங்க. ஆத்திட்டே இரு. என்னடா ஏண்டா வந்தோன்னு ஆயிரும் உனக்கு. வாமா போலாம் சொன்னா கேளுமா. என்னடி வாமா போலாம் வாமா போலான்ட்டு என்ன ஏதுன்னு கூட சொல்ல மாட்டேன். எதுக்கு ஏன் உயிரை வாங்க வந்துட்டு நீ? சொன்னா புரிஞ்சுக்கோமா, நான் எல்லாம் பேசுறேம்மா வாமா. சரி என்னடா இப்ப வரியா இல்லையா கூட? இல்லம்மா நான் இப்போதைக்கு வரதா இல்ல, அப்பா கடையை பாத்துக்க சொல்லு. திருந்தாத ஜென்மம், என்னைக்கு திருந்த மாட்டேன். ஃபுல்லா பொண்டாடி தாசனாவே மாறிடு. உனக்கெல்லாம் அம்மா பாசலாம் எங்க போச்சுன்னே தெரியல. போடி மொத. ஆட்டோல வந்தியா? அதுல வந்தேன். ஆட்டோல தாமா வந்தேன். வா போலாம். வரப்ப கூலிங்கா ஜூஸா வாங்கி கொடு. என்ன டென்ஷனை கிளப்பி விட்டாங்க, ஒரே எரிச்சலா இருக்கு எனக்கு. வாங்கி தரேன் வாமா. வரேனே, நீ பாத்து இருந்துட்டு வானே. சரிம்மா. நீ கூட இருந்து பாத்துட்டு வரட்டும், ஒன்னும் அவசரம் இல்ல. அவளேனா உனக்கு அக்கறையாக்கும் என் மேல? எதுக்குடி உனக்கு தேவையில்லாத வேலை? போடி மொத. இவ்வளவு தூரம் அக்கறையா பேசுற அவகிட்ட. அவ பேய் மாதிரி எப்படி கத்துறா? போடி மொத, இங்க இருந்து கிளம்பலாம். சரிம்மா பாத்துக்கிறேன்டி பாத்துக்கிறேன். என் முன்னாடி என் பிள்ளை இப்படி ஏத்து பேச விட்டில. என்ன ஒரு சிலிப்பு சொல்லிட்டு போறாங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பேசிட்டு நல்லவங்க மாதிரி. ஆமா போங்க. அம்மா அப்பா பாக்கலாம்னு சொல்லிட்டாங்களே, நான் உள்ளார போறேன். இருடி மாப்பிள்ள இங்க இருக்காருல்ல. ஆமா நான் இங்க இருந்தா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்பா வாய மூடு என்னதான் சொல்லிட்டு இருக்காரு. எங்க அமிர்தா பாப்பா? அவ சாக்லேட் கொடுக்க போயிருக்கா. ஓஹோ அப்படியா, சரி. அம்மா நான் போய் அப்பா பாக்குறேம்மா. உன் மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு வா. மாப்பிள்ள என் பொண்ணு பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அத்தை எங்க அம்மா பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாப்பிள்ள இப்படிலாம் சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எங்க அம்மா இப்படி ஆய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் தகராறா பேசிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் மனசு நோக்கடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க. அதுக்குதான் அதுக்காக மன்னிச்சிருங்க அத்தை. விடுங்க மாப்பிள்ள, பரவாயில்ல, எங்க சம்பந்தியம்மா தானே, பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. வாங்க மாப்பிள்ள உள்ளார போய் மாமா பாத்துட்டு வருவா. நீங்க போங்க தவறேன். ஏன் மாப்பிள்ள? நீங்க போங்க தவறேன். சரிங்க மாப்பிள்ள. தங்கச்சி மாப்பிள்ளையும் தான் வேணுமே வண்டி விட்டுருக்காங்க. அதனால எதுவாக இருந்தாலும் ஆஸ்பத்திரி செலவு நான் தான் பார்க்கணும். அவன் என் பொண்டாட்டி என்னால எவ்வளோ திட்டு வாங்குறா. நான் ஒண்ணு என்னைக்குமே நான் என் பொண்டாட்டியை விட்டு கொடுக்கவே கூடாது. என்ன இதுன்னு போய் பார்த்துட்டு வருவோம். என்னம்மா வெளியே சத்தம்? ஹாஸ்பிட்டலா வேறது நினைச்சீங்களா? டாக்டர் நேரம் இருந்திருந்தானா பெரிய பிரச்சனையா இருக்கும். கிளினிக் வந்ததுல இருந்து பாக்குறேன் உங்க சண்டை தான் பெருசா இருக்கு. சாரிமா சொல்லிட்டா வேலை முடிஞ்சிருமா? இந்த கிளினிக்ல எவ்வளவு பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. யாரும் முடியாத பேஷண்ட் தானே. இப்படி கத்தி பேசுனீங்கன்னா மத்தவங்க எல்லாம் எப்படி நிம்மதியா இருக்கும், தூக்கம் வரும் சொல்லுங்க. நேட்டு பேஷண்டோட ஒரு ஆள் மட்டும் இருந்தா போதும். மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்கம்மா. அவர் வீட்டுக்காரம்மா நீங்க மட்டும் இருங்க. எங்க அப்பா அவரு நீங்களா கிளம்புங்க. அப்படிங்க மேடம், எங்க அம்மா தனியா விட்டு நான் கிளம்புறது எந்த சத்தமும் வராது மேடம். ஆமாங்க, நான் தனியா இருந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். என் பொண்ணு கூட இருந்தாலும் எனக்கு தைரியமா இருக்கும். அப்ப வாயை முடிட்டு சண்டை போடாம இருக்கணும். பாருங்க சண்டை போட்டது அது உங்க பாடு. ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும், அமைதியா இருக்கணும். என்ன சொல்றது புரியுதுங்களா? ஓகே மேடம். ஆபரேஷன் நல்லபடியா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா முடிஞ்சிருச்சு. போய் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுன்னா ஏன் கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிறாரு? அதுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்கோம், அதனாலதான் இப்படி இருக்காரு. மயக்க தெரிஞ்சே கண்ணை திறந்து பாப்பாரு, அப்புறம் பேசுங்க. சரிங்க, இப்படி அழுதுகிட்டே பேசாதீங்க, தைரியமா தெம்பு கொடுக்குற மாதிரி பேசுங்க அவருக்கு. அப்பதான் அவருக்கு உடனே சரியாகும். சரிங்க. அப்புறம் மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்கேன். எப்பங்க டிஸ்சார்ஜ் பண்றது? ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தா போதும், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரிங்க. டாக்டர் மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க, கரெக்டா பொண்ணு பெரியவர். சரிங்கம்மா. இந்த மாத்திரை கரெக்டா போடதான் காலு சரியாகும், காலும் சரியாகும். சரிங்கம்மா. சரி சரி, எந்த டவுட்டா இருந்தாலும் கூப்பிடுங்க, வெளியே தான் நான் இருக்கேன். சரிங்கம்மா. சரி பாத்துக்கோங்க பெரியவரை. கண்ணை முடிச்சா பேசுங்க, மத்தபடி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இல்லைன்னா வெளியே வாங்க 2 பேரும். இல்லங்க இங்கே நின்று அதை அழுதுகிட்டு அவர் தான் தொந்தரவு பண்ணுவீங்க. கண்ணை முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கூப்பிடுவாரு, அப்புறம் பேசிக்கோங்க. என்னங்கம்மா இப்படி சொல்றீங்க? வீட்டுக்கார பார்க்காம நானு அவர் கண்ணை முடிக்கட்டும், முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு விடுறேன், வாங்க வெளியே போலாம். சரிம்மா. டாக்டர் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே ஏதாவது அவரை இல்லம்மா அப்படி எதுவும் நாங்க. சரி வாங்க. சரிங்க மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கம்மா. ஆபரேஷன் பண்ணிக்கனால ஒரு மாசம் நடக்க முடியாது. என்னம்மா சொல்றீங்க? அப்புறம் ஆபரேஷன் பண்ண காலம் எப்படி நடப்பாங்க? புரியுதுங்கம்மா.
அதனால நீங்க தான் பார்த்து பக்கமா நல்லபடியா பாத்துக்கணும். சரிங்கம்மா. நீ எதுக்கடி ஆஸ்பத்திரிக்கு வந்த? அதான் உன்னாலதான் ஆச்சுன்னு சொல்றாளுங்க. ஏன் திரும்ப பார்க்க வந்திருக்க? அம்மா அதுக்கு இல்லம்மா. யாராவது எதுக்கு? அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தாரு. சரி அவட்ட இது விஷயமா பேசணும். இது விஷயமா? அம்மா என்னம்மா? வீட்டுக்காருக்கு எனக்கு வீடு பாத்துட்டு இருக்கோல, இது விஷயமா பேசிட்டு இருந்தேன். நடுவுல குழப்பத்துண்டாக்கி எடுத்துட்டு வந்த காசெல்லாம் அந்த ஆளுக்கு ஆஸ்பத்திரி கொடுத்துட்டியே. தெரியுது இல்லம்மா? பிறவு என்னடி? பிறவு என்னன்னா இந்த வீடு பார்க்க போவேனாமா? இந்த வீட்டுல இருந்தலால இந்த வீட்டை விட்டு போறதுக்கு வேற என்ன அவசியம் இருக்குங்கிறேன். அவங்க அப்பா அவ்வளவு பெரிய மாளிகையா கட்டி வச்சிருக்காரு. இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன? மாப்பிள்ளை எடுத்து சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லி பார்த்துட்டே கேட்கல. பிரிச்சு கொடுக்குற வரைக்கும் வெளியே தான் பொண்ணு நடம் பிடிக்கிறாரு. பிறகு நான் என்னம்மா பண்றது? அவர் சொல்லதான் நானே கேட்க முடியும். மாப்பிள்ளை உன் கைக்குள்ளார வச்சுக்க தெரியணும். கூட தெரியல உனக்கு. ஏண்டி இதெல்லாம் விடுமா, நான் சொல்றதை கேளு. இப்போதைக்கு நாங்க வேற வீடு பார்க்க போனோம். அப்பாட்ட 5 லட்சம் காசு கேட்டிருக்கேன். என்னது 5 லட்சமா? என்னடி சொல்ல வர? அப்புறம் என்ன பண்றது? இந்த காசும் போயிருச்சு. அதனால வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகும் தான். அப்புறம் மேற்கொண்டு வீட்டுக்கு மளிகை ஜாமான், மேற்கொண்டு ஃபேன் வாங்கணும். இந்த வெயில் காலத்துல ஏசி, வாஷிங் மிஷின், லொட்டு லொசுக்கு எல்லாம் வாங்கணும்ல. கல்யாணத்துக்கெல்லாம் சீதனமா கொடுத்துருக்கோமே. சொல்லிட்டாருல அவரு. எல்லாமே கடல்ல வீடு இல்ல வேலை இல்ல எல்லாம் போயிடுச்சுன்னு தானே சொன்னாரு. நான் திரும்ப அதெல்லாம் வாங்கணும்ல, காசு தேவைப்படும்ல. ஒரே 5 லட்சமா பணம் கேட்டேன் அப்பாட்ட. அப்பாவும் சரின்னு இருக்காரு. அப்பா எப்படி சரினாரு? 1.5 லட்சத்துக்கே 1 மாசமா யோசிச்சுட்டு இருப்பாரு இவ்வளவு பணம் போச்சேன்னு. 5 லட்சம் தரதுக்கு எல்லாம் அப்பா தரேன் சொன்னாரு. அதாவது குட்டையை கிளப்பிட்டு அப்பா தர விடாம பண்ணிடாத. பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீல? ஆமா, வருஷமா மாப்பிள்ள இல்லாம நீ இங்க வந்து அண்ணி புஷ்பா பொண்ணுங்கள்ட்ட எவ்வளவு கஷ்டப்பட்ட. இனிமேலாவது மாப்பிள்ள புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. புரிஞ்சுக்கிட்டு புரியுதுல்ல? அதுக்காக தான் சொல்றேன். மேலே மனசு கோவமா நடந்துக்கணும். அதுக்காக 5 லட்சம் எல்லாம் அம்மா போவும் ஆரம்பிக்காதம்மா. கேண்டி உங்க அண்ணிக்கிட்ட கத்திட்டு இருக்கும் போது வா வெளியே போலான்னு அங்க வீட்டுல இருந்தா கொடுக்க விடுமாது. லட்சம் பணத்தை சொல்லையா கொடுக்க விடுமா? அந்த 3 லட்சம் பணம் கொடுக்கும் போதே கொடுக்குறீங்க, ஏது கொடுக்குறீங்க இவ்வளவு கேள்வி கேட்டுச்சு. 5 லட்சம் ஆமாண்டி, நல்ல ஐடியா தான் அது. இதுக்குதான் வான்னு சொன்னது. இப்பயாவது புரியுதா உனக்கு? புரியுது. அண்ணன் எல்லாம் கொடுத்துட வேணாம். கடையில இருந்து பணம் எடுத்துட்டு வந்து வீட்டுல எங்கிட்ட காசு கொடுத்துருங்க பண்ணிட்டேன். சரி நீ ஏதாவது குட்டியை கிளப்பி விட்டு 1.5 மரமூலம் இழுத்துட்டு வந்துருன்னு நினைச்சதான் நானும் அவசரமா. புரியுது. சரிம்மா போலாமா வீட்டுக்கு? போலாம். உனக்குலாம் ஒண்ணுமே தரக்கூடாதுடி. இதுல இருந்து உங்க அன்னைக்கு ஒரு நையா பைசா கூட போயிடக்கூடாது. இதுல இருந்து என்னமா வாய் பேசுறா தெரியுமா? நீங்க கூட பாக்காம எப்படிலாம் பேசுறா. சரி விடுமா, பாத்துக்கலாம். சும்மா விடக்கூடாதுடி, சும்மா விடக்கூடாது. பேசிக்கலாமா, பாத்துக்கலாம், வா போலாம். இல்ல உங்க அண்ணன் வேற வந்துட்டு மாமனாருக்கு காசு கொடுக்கறானோ இல்ல நம்ம கொடுத்தது பத்தாதுன்னு மேற்கொண்டு இவன் காசு செலவு பண்றானு தெரியல. அதனால ஆபரேஷனுக்கு அதெல்லாம் கம்மியாதாமா இருக்கும். மருமோ புஷ்பா நல்ல விவரக்காரி. 1 லட்சம் ஆஸ்பத்திரி செலவுக்கு வந்திருக்கும். இதுல 50,000 ஆட்டையை போட்டு அவங்க அம்மா கொடுத்தாலும் கொடுத்துருக்கலாம். இதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு கண்ண பில்ல கேட்டேன். அப்ப கூட அவ காமிக்கிறேன்னு சொல்லி ஒண்ணு பேசாம இருந்திருக்குமே. அப்படிதான் சொன்னேன். நான் ஒரு தந்திரக்காரி. எப்பா இவளெல்லாம் கிரத்துல வச்சிருந்தோன்னு வச்சுக்கோமே. அப்புறம் பேசிக்கலாமா, வாமா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கார வேற நோயும் பாரு. அப்புறம் ஆஸ்பத்திரி போயிட்டு வர இவ்வளவு நேரமா, எப்ப நம்ம வீடு பார்க்க போறதுன்னு கேட்பாரு. புரியுது. வா நம்ம கிளம்புவோம். சரிம்மா. 5 லட்சம் நம்ம கையில கிடைக்கிறாப்புல செஞ்சுட்டோம். இனிமே என்ன? ஆண்டியம்மா உங்க அம்மா கிட்ட நல்லா பேசுற. கலக்கடி கலக்கு.